எத்தனை ஜிம்முங்க, எத்தனை டயபெட்டிக் ஹாஸ்பிட்டலு, எத்தனை கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டலு, ஏன் இதெல்லாம் பிறந்திருக்குது? உணவு முறையினால தான். உணவு முறை, பயிற்சி, ஒழுக்கம் இல்லாத முறையினால நீங்க எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் ஒரு முறை இருக்கட்டும். உங்களுக்கான என்ன வார்த்தைகள் சொல்லுவேன். உங்கள ஒருவன் தான் அந்த தமிழ்ச்செல்வன். சிறுவயதிலேயே எனக்கு அன்னை கிடையாது. 4ஆம் வகுப்பு தாண்டுவதற்கே எனக்கு கிடையாது, முடியல. 5ஆவது ஒரு சிலைன்னு கேட்டாங்க. பல ஆட்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற அன்பளிப்புலாம் கிடையாது. இன்னைக்கு மகத்தான திட்டங்கள் அரசு கொண்டு வந்திருக்கு. காலை உணவு திட்டம், அருமையான திட்டம் நம்ம முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. அன்னைக்கெல்லாம் எங்களுக்கு காமராஜர் சார் போடுற மத்தியான உணவு தான் எங்களுக்கு எங்க காலத்துல குதிரை வண்டியில வரும். அத்தகைய வறுமையிலிருந்து வந்தவன் யாரும் நம்ம இங்க நேற்று கூட எனக்கு சொன்னாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா நான் பல சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். இந்த மாதமே 5 நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே 5 வாட்டில் ஒரே மாதத்துல தொடங்குறது நம்ம சேலம் மாறாதான் இருக்க உங்க அன்போடு உங்க வாழ்த்துகளோடு. அன்னைக்கு சிறு வயசுல நான் தள்ளுவண்டி ரோட்ல தள்ளனேன். இன்னைக்கு சேலம் மாற ஒவ்வொரு முறை என்ன தள்ளிக்கிட்டு இருக்குது. விமானத்திலையும் நேரமே இல்லை. காரு தரையில போகுது. ஏன்னா கோயம்புத்தூர் கடை திருச்சிட்டு நான் திருச்சிக்கு வரணும். உடனே அங்கிருந்து காரை தரையில எடுத்துட்டு விமானத்துல வர. இந்த வளர்ச்சிக்கு காரணம் குழந்தைங்க. எனக்கும் தாய் தரலாமா அந்த பசி கொடுத்த வாழ்க்கை, வறுமை கொடுத்த வாழ்க்கை. வறுமையை உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சேன். அந்த வறுமை தான் உங்களை நாளைக்கு ஆளாக்க போகுது. உங்களுக்கு எந்த ஏக்கங்கள் இதயத்தில் இருக்குதோ அந்த ஏக்கத்துக்கெல்லாம் நீங்க உருவாகிறதுக்கு காரணம் உங்களுடைய வறுமை, உங்களுடைய அறிவு தான் நாளைக்கு உங்களை செம்மைப்படுத்தும் என்பதை மட்டும் உறுதியோடு இருக்கணும். நம்ம யாருமே நேற்று சொன்னாங்க எத்தனையோ குழந்தைகளுக்கு தாய் தந்தை இல்லைன்னு. ஒருபோது அப்படி நினைச்சிடல. அது மனிதர்கள் போட்ட வார்த்தை. ஆனா பூமியை பொறுத்தவரை அப்படி இல்லை. வீசுற காற்று அனைவருக்கும் சொந்தம். இந்த பாதம் படுற தரை நம்ம பூமி அனைவருக்கும் சொந்தம். மனித பங்கு போட்டுக்கிட்டான், இயற்கை பங்கு போடவில்லை. இங்க யாருமே கைவிடுவது கிடையாது. நம்ம அனைவருமே இந்த பூமிக்கான மனிதர்கள். எந்த பறவையை வேடி போடல, ராணுவ கட்டுக்கோப்பு கிடையாது. மனிதனுக்கு தான் என்னையில ராணுவ கட்டுக்கோடு, காவல்துறை. ஏன்னா மனிதன் ஆசை பிடித்தவன். அந்த ஆசை மட்டும் தூக்கி வெளியே போட்டுட்டு நமக்கானது இந்த பூமி, இது அனைவருக்கும் சொந்தமானது. ஆகாயத்தை பார்க்கும் போது இந்த பூமி நமக்கு, தரையை பார்க்கும்போது இது நமக்கு சொந்தம். இந்த வரப்புக்கு ஒரு அடிக்கு சண்டை போடுறோம்னா விலைக்கு வச்சுட்டு மனத பூமியோட இந்த உலகம் நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கையோட தன்னம்பிக்கையோட உலக. நீங்க யாரெல்லாம் வாழ்க்கையில அனாதையா பிறந்தவங்க அவங்க தான் நீங்க உலகத்தை ஆண்டு கொண்டிருக்காங்கிறது மட்டும் நெஞ்சில பதிவைத்துக் கொள்ளுங்க. யாருமே நம்ம கைவிடப்பட்டவங்கள. பூமி ஒருபோது நம்மளை கைவிடாது. நான் சுவாசிக்கிற காட்டத்தை நீங்களும் சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்க, தங்க பசுமம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, கம்புகளி தின்னவனும் மண்ணுக்குள்ளன்னு. இந்த மண் கொடுத்து நம்ம சாப்பிட்றோம். இந்த மண்ணுக்கே நம்மளை கொடுத்துறோம். அவ்வளவுதான் கிடைமாறு. வேற எதுவுமே இந்த உலகத்துல நமக்கான சூரி. நீங்க தன்னம்பிக்கையோட நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சூரி. உங்கள் ஒருவனா நான் இருக்கேன். உங்களுக்காக உங்க ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த நான் இருக்கு. பல துறைகள் இருக்கிற அதிகாரிகள், கலெக்டர், எஸ்பி உங்களுக்கு சொந்தங்களாக இருக்கின்றோம். இதே போல இந்த பிரியாணி ஏத்திட்டது போல அடிக்கடி பிரியாணியை நீங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் இலவசமாவே